சிவனோட பஞ்சபுல ஸ்தலங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நிலத்துக்கான கோவில் தான் இந்த கோயில். ஆல்சோ மூலவர் ஃபுல்லாவே மண்ணிலே செஞ்சிருக்காங்க. ஸோ அபிஷேகமே பண்ண மாட்டாங்களாமா. இந்த கோயில் வேற எந்த கோயிலும் இல்லை, காஞ்சிபுரத்தில் இருக்க ஏகாம்பரீஸ்வரர் கோயில் தான் இது. மொத்தமா 25 ஏக்கரில் ஃபுல்லாவே கோயில் கட்டி வச்சிருக்காங்க. வாங்க உள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மற்ற கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு தனி சன்னதி இருக்கும், அம்பாளுக்கு தனி சன்னதி இருக்கும். ஆனால் இந்த கோயிலில் மட்டும்தான் 2 பேத்துக்கு ஒரே சன்னதியில் இருப்பாங்க. ஆல்சோ இந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க சிலை இருக்குது. அது 108 குட்டி லிங்கத்தை வச்சு ஒரு பெரிய லிங்கமாக செஞ்சிருக்காங்க. கண்டிப்பாக போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க. ஆல்சோ கோயிலோட ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா 192 அடி உயரமாக இருக்குமாமா. ஆல்சோ இந்த கோயில்களை பார்த்தீங்கன்னா 3500 வருஷம் பழமையான ஒரு மாங்காய் மரம் இருக்கு. அதை 3 டைம் சுற்றி அந்த சாமியை கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்க கல்யாணம் எதுவாக இருந்தாலும் சரி 6 மாசத்துக்குள்ளே நடந்துடும். அதுவும் இந்த கோயில் 108 திவ்ய தேசங்கள்ல 49வது கோயில் இது. இந்த கோயில் எப்படி உருவாச்சு தெரியுமா? அது ஒரு செமையான லவ் ஸ்டோரி. பார்வதி சிவனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க தவம் இருந்தாங்களாமா. அப்போ ஒரு பெரிய வெள்ளம் வந்திருக்குது. அப்போ அவங்க மணலே செஞ்சு வச்ச லிங்கம் கரைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை கட்டி பிடிச்சு காப்பாத்திருக்காங்க. அதே பார்த்ததும் சிவனுக்கு மேனிஃபெஸ்ட் ஆயிட்டாரு. அந்த லவ்வ பார்த்து உருகிதான் அப்பதான் பார்வதி கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. அந்த சாண்ட்ல செஞ்ச லிங்கம் தான் இங்க மூலவரா இருக்கு. ஆல்சோ அதனாலதான் இந்த கோயில் பேரு ஏகாம்பரநாதர் கோயில்னு சொல்லி பேரு வந்துச்சு. அது கோயில்களை பாத்தீங்கன்னா 1000 கால் மண்டபம் இருக்கு. நாங்க அங்க போக டைம் கிடைக்கல. பட் அங்க சில தூண்களை தொட்டிங்கன்னா மியூசிக் சவுண்ட் எல்லாம் கேட்குமாமா. போனீங்கன்னா கண்டிப்பா கேட்டு பாருங்க. சப்போஸ் இந்த கோயிலுக்கு போறீங்கன்னா நேரா ட்ரெயின்ல போய் காட்பாடியில போய் இறங்கிக்கோங்க. அங்க காட்பாடியில ஒரு ஆட்டோ பிடிச்சி 150 ரூபா கொடுத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. அங்க இருந்து காஞ்சிபுரம் போய் இறங்கிட்டீங்கன்னா அங்க இருந்து சேர் ஆட்டோ பிடிச்சீங்கன்னா போதும் 20 ரூபா கொடுத்தீங்கன்னா ஏகாம்பரநாதர் கோயில போய் இறக்கி விட்டுருவாங்க. கோயிலோட டைமிங் இங்க கொடுத்துருக்கேன் பாத்துக்கோங்க. ஆல்சோ நீங்க காலையிலேயே போனீங்கன்னா கூட்டமே இருக்காது. ஈஸியா நீங்க சாமி கும்பிட்டு நீட்டா வந்துடலாம். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்க இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.